வெல்கம் டு எம்ஜி சேவா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரோ சாஃப்ட்வேரோட அப்டேட் பற்றியும் அதில் ஒரு சின்ன ஒரு எரர் வருது, அது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்டேட் வெர்ஷனை வாங்கினவங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரிஜிஸ்டர் நியூ கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். ஆக்டிவேட்னு இருக்கு இல்லைங்களா, ஆக்டிவேட்ன்ற இடத்துல ஆக்டிவேட்னு கொடுங்க. உங்களுடைய கீ போடணும். உங்களுக்கு கீ தெரியலன்னா எங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபோன் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கீ தரேன். அந்த கீ வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் வந்துடும். இந்த ரிஜிஸ்டர் நியூன்றது புதுசாக ப்ரோ டவுன்லோட் பண்ணுறவங்க மட்டும்தான், புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் ரிஜிஸ்டர் நியூ வந்து வாங்கணும். இந்த கீன்ற இடத்துல நாங்கள் கொடுக்குற கீ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட்டுக்கு கொடுத்த பின்னாடி உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். நீங்கள் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? ஆக்டிவ் சக்ஸஸ்ஃபுல் வந்த பின்னாடி நீங்கள் ஒரு க்ளோஸ் பண்ணி இன்னொரு முறை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற கொடுத்து நீங்கள் எப்போவுமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அங்கே ரீசெட்டுன்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரீசெட் பட்டனை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ என்ன வரும்னா, சில பேருக்கு இந்த மேக்ஸின் மட்டும்தான் வரும். இங்கே வந்து அடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் வராது. பிவிசி, மேக்ஸி, டாப், எஃப்பி, ட்ராகன் எல்லாம் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்பியிருப்பேன். நீங்கள் கேட்குறவங்களுக்கு இந்த ஃபைல் பிரிண்ட்ன்ற ஃபைல் இருக்குது இல்லைங்களா, இதை டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. இந்த ஃபைல் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. முதல்ல காப்பி பண்ணுறோம் ஃபைலை. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இது கொடுங்க. கொடுத்த பின்னாடி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அந்த பிரிண்ட்ன்ற ஒரு ஃபைலை காப்பி பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் கொடுத்து பேஸ்ட்டு. நீங்கள் பேஸ்ட் கொடுத்தீங்கனாக்கா இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். இது பேஸ்ட் ஆன பின்னாடி நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணணும். இப்போ எனக்கு இது பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலை அந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்த பின்னாடி உங்களுக்கு அந்த எரர் வந்து போயிட்டுருக்கும். இந்த எரர் வர நண்பர்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அனுப்பி விட்றேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாயிரும். ஓகே. இந்த பாருங்கள், அப்பயே வந்து உங்களுக்கு வரலை. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே உங்களுக்கு காட்டுது. பிவிசி, A4, ஆஃப் A4 எல்லா டீட்டெயிலும் காட்டுது. அப்பயே உங்களுக்கு காட்டலை. அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக வந்து இந்த பிரிண்ட் டயலாக்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்த சுற்றி ஒரு ப்ளூ கோடு வரணும். அப்போ தான் உங்களுக்கு பிரிண்ட் போகும்போது பிரிண்ட் டயலாக் கேட்கும். ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கிளிக் கொடுக்கும்போது இப்போ பாருங்கள், இது சுற்றி ஒரு ப்ளூ கோடு இருக்கும். இது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மறுபடியும் இது சொல்கிறேன். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஓகே நண்பர்களே, இதை பற்றி மேலும் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.